ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாளே துனியா. வருகிற 16ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வுக்கு வந்து காலையில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பேப்பருக்கு வந்து இது வந்து 9th ரோமனில் வந்து மொத்த 3 கொடுத்து வந்து 1 கேட்பாங்க. இது வந்து 10 மார்க்ஸ் இந்த எஸ்ஏக்கு. இதில் வந்து 3 எஸ்ஏ நடத்துகிறேன். இந்த 3மே கண்டிப்பாக வரும். இருந்தாலும் நீங்கள் 2 எஸ்ஏ படிச்சுட்டு போங்க. இதில் படிச்சுட்டு இதில் ஃபுல்லாக வந்து ஹெட்லைன்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கர்மவீர் காமராஜ். कामराज का जन्म एक மத்திய வர்க்கிய கரீப் பரிவார் में हुआ. காமராஜுடைய பிறப்பு வந்து அவருடைய நடுத்தர மத்திய வர்க்கிய அப்படின்னா ஒரு நடுத்தர குடும்பத்தில் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். கரீப்னா ஏழைன்னு அர்த்தம், பரிவார்னா குடும்பம். அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தார். बचपन से ही अनेक मन में देशभक्त भावना ஜகி தி. அவருடைய பச்சிபன் சே அவர் பச்சிபன் அப்படின்னா அவர் இளமை பருவத்திலே அவர் மனதில் வந்து தேசபக்தியுடைய உணவு வந்து தேசபக்தி வந்து நிறைந்திருந்தது. ஜகினா நிறைந்திருந்தது. உன்கோனி தேசிக்கு சேவா கர்னே கா பிரத் லியாத்தா. உன்கோனி அவருடைய உன்கோனே அவர் தேசிக்கு அவர் நாட்டுக்கோசரம் என்ன நாட்டுக்கு வந்து சேவை செய்வதற்காக அவர் வந்து ஒரு சபதம் செய்தார். இஸ்லியே ஆகையால் ஆஜீவன் பிரகம்சரிய அப்படின்னு பிரம்மச்சாரின்னு அர்த்தம். பிரகம்சரிய ஜீவன் பித்தாயா. அவர் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து திருமணமே அவர் செய்து கொள்ளவில்லை. வே நேக்கே ஞாயி அவர் தக்ஷ யக்திகை. அவர் ஒரு நியாயமாகவும் ஒரு நேர்மையாளராகவும் இருந்தார். उनमें रोस्टी नेता के गुण कूट कर बरे हुए थे. அவர் வந்து குண ஹூட்கர் அப்படின்னா ஒரு குணத்தில் வந்து நல்லவராக நிறைந்திருந்தார். कर्मवीर कामराज ने महात्मा गांधी जी के अनशोग आंदोलन में சகிக்கிய பாகிலியா. காமராஜ் வந்து காந்திஜி ஏற்பட்ட வந்து ஒத்துழையாமை போராட்டத்தில் வந்து இயக்கத்தில் வந்து அவர் வந்து தீவிரமாக கலந்து கொண்டார். சகிக்கிய அப்படின்னா வந்து தீவிரமாக அதில் வந்து கலந்துக்கிட்டார். பிறகு வைக்கமே संपन्न उचित उत्तर आंदोलन में भाग लेकर सफलता பிராசிக்கி. பிறகு அவர் வைக்கம் என்ற இடத்துல வந்து அவர் வந்து அமைதியான வழியில் வந்து அவர் வந்து தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தில் வந்து அவர் கலந்து கொண்டார். சுதந்திரता आंदोलन में भाग लेने के कारण अनेक बार जेल जाना पड़े. சுதந்திர போராட்டத்தில் வந்து அந்த இயக்கத்தில் வந்து அவர் வந்து ஈடுபட்டதுனால அந்த ஈடுபட்ட காரணத்தினால அநேக பார் அப்படின்னா பல முறை வந்து அவர் சிறைச்சாலை சென்றார். उन्होंने अपने जीवन काल में कांग्रेस पार्टी के विभिन्न पदों को சூபித் கியா. உன்கோனே அப்பனே உன்கோனே அவர் வந்து தன்னுடைய வாழக்கூடிய காலத்தில் வந்து காங்கிரஸ் கட்சியில் வந்து அவர் வந்து பல்வேறு பதவிகளை வகித்தார். பதோ அப்படின்னா வந்து பதவின்னு அர்த்தம். விபின் அப்படின்னா பல்வேறு எண்ணற்ற பதவிகளை காங்கிரஸ் கட்சியில் இருக்கப்போ நிறைய பதவிகளை வந்து அவர் வந்து வகித்தார். காமராஜ் தமிழ்நாடுக்கே முக்கிய மந்திரி பி பனே. அவருக்கு அந்த காமராஜின் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக இருந்தார். முக்கிய மந்திரி அப்படின்னா வந்து முதலமைச்சர் சிஎம்மாக அவர் வந்து பதவி வகித்தார். अपने शासन काल में तमिलनाडु के गाँव में स्कूल ஆரம்ப கியே. अपने தன்னுடைய சாசன் அப்படின்னா ஆட்சின்னு அர்த்தம். தன்னுடைய ஆட்சியில் வந்து ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு கிராமத்திலும் என்ன பண்ணார், அவர் பள்ளிகளை வந்து ஆரம்பித்தார். ஆரம்பிக்கியே அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளிக்கூடத்தை வந்து திறந்து வைத்தார். ஸ்கூல் के बच्चों को मुफ्त के माध्यगन भोजन खिलान की
போஜன் பனாயி. அவர் வந்து ஸ்கூலுடைய காலத்தில் வந்து குழந்தைங்களுக்கோசரம் என்ன பண்ணார், இலவச மதிய உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். போஜன் அப்படின்னா வந்து சாப்பாடுன்னு அர்த்தம். அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பாரத் பர்மி இஸ் इस इस योजना की बहुत बड़ी பிரசஸா ஹுயி. நம்ம பாரதம் முழுவதும் என்ன பண்ணாங்க, அவர் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால அவர் வந்து உலகம் முழுவதும் வந்து அவர் வந்து பாராட்டப்பட்டது. சிக்ஷாக்கு சேத்திரமே. இதை தவிர காமராஜினி ஜோ சேவாக்கி வகு ஜிஸ்மரணிய இவருடைய காமராஜுடைய வந்து பல இதில் வந்து அவர் சேவை வந்து ரொம்ப வந்து மகத்தானது. காமராஜ் असल में नेहरू जी, गांधी जी, पटेल जैसे महान नेताओं के गुणों को சாமிசித் ரூப் தே. இவர் வந்து இவருடைய காமராஜர் வந்து உண்மை என்ன அப்படின்னா வந்து நேரு, காந்திஜி, பட்டேலு, நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ் இவங்களுடைய குணநலன்கள்லாம் வந்து காமராஜருடைய இவருடைய லீடரில் எப்படி உயர்வாக இருக்காங்களோ அந்த உயர்வு வந்து இவர்கிட்ட இருந்தது அப்படின்னு இந்த எஸ்ஏல சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஸ்ஏ. இது கண்டிப்பாக கேட்பாங்க. இதை படிச்சுட்டு 1 or 2 டைம்ஸ் எழுதி பார்த்துருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.